our channel டக்குனு குக்கு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க ஹெல்த்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிளாக் raisins எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் காய்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு நான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வால்நட் ஒரு 7லேருந்து 8 வால்நட் எடுத்திருக்கேன். அப்புறம் 7லேருந்து 8 டேட்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது சீட்லெஸ் டேட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். முந்திரியும் ஏலக்காயும் தவிர நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரம் ஊற வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 1 hour ஆகும் ஊறத்துக்கு. நம்ம 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஊற வச்சிடலாம். 1 hour கழித்து பார்ப்போம். இருக்கட்டும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஊறிருக்கு. அந்த கலர்லாம் கூட அந்த வாட்டரில் நல்லா இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. அந்த பிளாக் ட்ரை கிரேப்ஸில் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். பாதாம் கூட தோல் உரிக்கிற அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக ஊறிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த தண்ணியிலையும் மோஸ்ட்லி அந்த சத்துக்கள் இருக்கும். நீங்கள் அதை சும்மாவே குடித்தா கூட அது ஹெல்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து நம்ம பாதாமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தனியாக ஒரு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம தோல் உரிச்சிடணும். ஸோ அதனால் நான் ஒரு வேறு பவுலில் தண்ணியில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த ட்ரை கிரேப்ஸ் திராட்சைலாம் எப்படி நல்ல கலர் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாதாமுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக தோல் நம்ம ஊற வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக தோல் வந்துடும். இப்போ இதை அரைக்க வேண்டியது தான். வாங்க எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் மிக்சியில் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாதாமையும் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இதில் முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். டேரெக்டாக பால் ஊற்றாமல் நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறமா நம்ம பால் சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ நல்லா அரைஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்குன்னு. அது மாதிரி நரந்தான் சுத்தமாக அரையலை. இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம மாதிரி நரன்னு முழுசு முழுசாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பால் ஊற்றி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பால் ஊற்றி அரைக்க போகிறோம். ஸோ நான் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம
அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதில் நம்ம இனிப்புக்காக கொஞ்சமாக ஹனி சேர்க்க போகிறோம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் அதாவது அது ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நான் ஹனி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படி இனிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம டேட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு. இப்போ பால் சேர்த்து அரைச்சதுனால நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இதுலேருந்து நான் பாதி எடுத்து தனியாக வச்சிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நம்மளுக்கு தேவை அவசியம் கிடையாது. இவ்வளோ தேவைப்பட்டால் நம்மளுக்கு நிறைய மில்க் ஷேக் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வேறு பவுலில் பாதியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாள் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டெல்லாம் போகாது. நம்ம ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் பாதி மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தில் தான் நான் மில்க் ஷேக் போட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாதி எடுத்துடலாம். அதில் நம்ம மில்க் ஷேக் போட்டுக்கலாம். பாருங்க, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி. இப்போ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தி மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மிக்சிலையும் மூடிலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் மிச்ச பாலையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நெக்ஸ்ட் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணால் கூட ஓகே தான், பட் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் பூஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் பூஸ்ட்டை வந்து நீங்கள் அரைக்கும் போதே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம டெக்கரேஷனுக்காக தான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக சாப் பண்ண கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி கைஸ். பாய்.